பன்னிடை தமிழை சேர்த்து பாரினை புகுத்துதற்கு, மண்ணிடை வாழை ஏந்தி பகைப்புலம் வாய்ப்பதற்கு எண்ணில்லா தமிழர் கூட்டம் எனும் நிலை காண்பதென்றோம். எல்லாரும் ஒரு சிக்கலான நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அது இப்போ நான் அந்த மேடையில் நிற்கிற நேரம் தான் ரொம்ப சிக்கலான நேரம். காலை ஒரு 10:45 மணியிலிருந்து 2 மணி வரை தொடர்ச்சியாக நீங்கள் இந்த இடத்தில் அமர்ந்து 3 பெரும் ஆளுமைகளினுடைய சொற்பொழிவுகளை கேட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது உணவருந்திவிட்டு உண்ட மயக்கத்தோடு அமர்ந்திருக்கிறீர்கள். என்னுடைய தலைப்பு, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு தமிழாய்வுக்கு செந்தமிழ் இதழின் பங்கு என்ற தலைப்பு. இந்த தலைப்பில் என்னை உரையாற்றுவதற்கு இங்கு வாய்ப்பை நல்கிய 4ஆம் தமிழ்ச்சங்கம் மற்றும் செந்தமிழ் கலை மற்றும் கீழ்த்திசை கல்லூரியின் நிர்வாகத்தினருக்கும், முதல்வர் அம்மா அவர்களுக்கும், இங்கு பணியாற்றக்கூடிய அத்துணை பேராசிரியர் நண்பர்களுக்கும், மாணவர்களுக்கும், தம்பி அதிவீரபாண்டியனுக்கும் இந்த தருணத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரியான கருத்தரங்கத்தை நான் காலையிலேருந்து மாணவர்கள் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் ஒரு 2 இடத்துல இந்த மாதிரியான கருத்தரங்குகள் நான் பார்த்துருக்கிறேன். 2 இடத்துலலாம், ஒரு இடத்துல நேரடியாக நான் பங்கெடுத்திருக்கிறேன், ஒரு இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அதற்கான அறுவடையையும் நான் பயன்பெற்றிருக்கிறேன். என்ன அப்படின்னா, சென்னை பல்கலைக்கழகத்தில் பி. அரசு ஐயா துறைத் தலைவராக இருக்கின்ற போது ஆய்வு மாணவர்களாக, அதாவது முனைவர் பட்ட ஆய்வாளர்களாக சேர்ந்து தமிழ் இலக்கிய பரப்பில், அதாவது தமிழ் இலக்கிய ஆய்வு தொடங்கி முனைவர் பட்ட ஆய்வு எப்பொழுது தமிழ் இலக்கியத்தில் செய்ய தொடங்கினார்களோ, அந்த முனைவர் பட்ட ஆய்வு தொடங்கி அந்த காலகட்டத்திலிருந்து தற்போது வரை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆய்வுகளை பட்டியலெடுத்து, அந்த பட்டியலில் மிகச்சிறந்த ஆய்வுகளை எல்லாம் மேற்கோள் காட்டி, ஒவ்வொரு ஆய்வு மாணவருக்கும் ஒரு தலைப்பு கொடுத்து, அந்த தலைப்பில் ஒரு சான்றாக சொல்ல வேண்டுமானால், சங்க இலக்கியம் என்றால் ஒரு மாணவருக்கு சங்க இலக்கியத்தில் 8 தொகை ஒரு தலைப்பு, 10 பாட்டு ஒரு தலைப்பு, இலக்கணங்களில் தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தலைப்பு கொடுத்து, இந்தந்த தலைப்புகளில் என்ன மாதிரியான ஆய்வுகள் அரங்கேறி இருக்கின்றன என்ற ஒரு பட்டியல் எடுத்து, அதில் ஒரு கட்டுரை வாங்கி, அதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆய்வு மாநாடு நடத்தி அதை நூலாக வெளியிட்டு வந்தார்கள். அது எங்களை போன்ற, நம்மை போன்ற தமிழ் ஆய்வாளர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆய்வு பெட்டகம். அந்த நூலை படித்தீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் தமிழில் என்ன மாதிரியான ஆய்வுகள் எல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாநாடு அல்லது அந்த கருத்தரங்கம் அப்படிங்கிறது முழுக்க பல்கலைக்கழகம் சார்ந்த முனைவர் பட்ட ஆய்வாளர்களால் செய்யப்பட்டது. அதற்கான பின்புலம் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். இன்னொன்று, சிவகாசி ஐயனாடார் ஜானகிமால் கல்லூரியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இதே போல முனைவர் பட்ட ஆய்வாளர்களாக இணைந்து இதை போல ஒரு கருத்தரங்கம் நடத்தினார்கள். அது ஒரு நாள் கருத்தரங்கம் முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் மேற்கொண்டார்கள். ஐயனாடார் ஜானகிமால் கல்லூரி என்பது கிட்டத்தட்ட ஒரு நிகர்நிலை பல்கலைக்கழகத்திற்கு சமமான ஒரு கல்லூரி, ஆய்வு பின்புலம் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. ஆனால் காலையில் சொன்னதை போல, இதுவரையில் நான் அறிந்தவரையில் தமிழ்நாட்டில் எந்த கல்லூரியிலும் இளங்கலை பயிலக்கூடிய மாணவர்கள் இப்படிப்பட்ட 3 நாட்கள் தொடர்ச்சியாக மிகச்சிறந்த ஆளுமைகளை அழைத்து இப்படிப்பட்ட கருத்தரங்கம் நடத்துவது என்பது நான் அறிந்தவரை இதுதான் முதல் முறை. அதை விட பெரிய ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆய்வுலகம் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில பேராசிரியர்களுக்கெல்லாம் தெரியும், இந்த மாதிரியான ஆய்வு கோவையில் வரக்கூடிய ஆய்வு கட்டுரைகள் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட ஆய்வாளர்களுக்கு எடுத்துக்கிட மாட்டாங்க. எங்களை மாதிரியான பேராசிரியர்களுக்கும் இது கணக்கில் வராது. அதனால இப்போ சமீப காலமா நான் அறிந்தவரை கிட்டத்தட்ட இந்த ஓராண்டுகளுக்குள் இந்த மாதிரியான கருத்தரங்கம் நிகழ்வதும் ஆய்வு கட்டுரைகள் வாங்குவதும் மிக மிக சிரமமான காரியம். நான் சந்தேகப்பட்டு அதிகிட்ட கேட்டேன், தம்பி எத்தனை கட்டுரை வந்துருக்கேன் அப்படின்னு கேட்டேன்.
ஒரு 100 வந்துருக்குமா அப்படின்னு. தம்பி அண்ணன் 200 தாண்டிருச்சு அப்படின்னு சொன்னாப்ல. உண்மையிலேயே நான் மலைக்கு போனேன். 200 கட்டுரைகளை வாங்கி இவ்வளவு பெரிய ஒரு கருத்தரங்கத்தை நிகழ்த்துவது என்பது உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தகுந்த, மெச்சத்தகுந்த, ஒரு போற்றத்தகுந்த ஒரு நிகழ்வு. இதில் பங்கெடுத்திருக்கக்கூடிய நம்முடைய செந்தமிழ் கல்லூரிக்கும் நிர்வாகத்தினருக்கும் முதல்வர் அவர்களுக்கும் மாணவர்களோடு தோள் கொடுத்து நிற்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்வினுடைய கதாநாயகர்களாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியையும் நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்னுடைய தலைப்புக்குள்ள போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒரு 20 நிமிடம் பேசலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் நான் வந்திருக்கிறேன். சூழ்நிலைக்கு தக்கன என்னுடைய பேச்சை நான் சுருக்கிடுவேன். முதல்ல நான் இந்த செந்தமிழிதழினுடைய தமிழ் ஆய்வுக்கு செந்தமிழினுடைய பங்கு என்ன அப்படிங்கிற தலைப்புல தான் நான் பேச போறேன். இது பேசுறதுக்கு முன்னாடி நமக்கு சில அடிப்படையான சில விஷயங்கள் புரியணும். முதல்ல என்ன புரியணும் அப்படின்னா, தமிழ் ஆய்வு அப்படிங்கிறது எப்ப தொடங்குனது, அப்படி தொடங்கிய காலகட்டத்தில் செந்தமிழிதழினுடைய வரம், அதாவது செந்தமிழிதழினுடைய வருகை எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, 1800 இருந்து 1850 வரை, 1800 இருந்து 1850 வரை தமிழ் இலக்கிய உலகத்தில், அதாவது அதிகமாக நூல்கள் எழுதியது, அதிகமான ஆய்வுகள் மேற்கொண்டது யாரு அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அதிகமாக ஆய்வு மேற்கொண்டது, நூல்கள் எழுதுறது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, முழுக்க முழுக்க வெளிநாட்டை சார்ந்த பாதிரிமார்களும் ஆங்கிலேய அறிஞர்களும் தான் அதிகமாக எழுதினாங்க. அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பல நூல்களை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பாக ராட்லர் போன்ற பேரறிஞர்கள் எழுதிய நூல்கள், வீரமாமுனிவரினுடைய நூல்கள் இதெல்லாம் எடுத்து நம்ம பார்த்தோம்னா அதுல சங்க இலக்கியம் பற்றிய குறிப்புகள் இருக்கு. 10 பாட்டுனா என்னென்ன பாட்டு, 8 தொகைனா என்ன, 11 கணக்குனா என்னென்ன பாடல்கள்லாம் வரும் அப்படிங்கிற குறிப்புகள்லாம் இருக்கு. ஆனா 1900க்கு அப்புறம் அதனுடைய போக்கு அப்படிங்கிறது மாறுது. குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, ஊவேசா அவருடைய என்சரித்திரத்தில் ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருப்பாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, சேலம் ராமசாமி முதலியார் தன்னிடம் சொல்லாத வரை தனக்கு சங்க இலக்கியத்தை பத்தி எந்த அறிமுகமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி சீவக சிந்தாமணியில ஒரே ஒரு கலம்பகம் மட்டும் அவர்களுக்கு பாடமாக இருந்தது. அந்த முழு நூலையும் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சேலம் ராமசாமி முதலியார் சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஊவேசா அவருடைய என்சரித்திரத்தில் பதிவு பண்ணியிருப்பார். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு 50 ஆண்டு கால காலகட்டத்தில் நம்முடைய சங்க இலக்கியத்தையும் தொல்காப்பியத்தையும் 11 கணக்கு நூல்களையும் நாம் தொலைத்து விட்டோம். நமக்கு அதை பற்றின அறிமுகம் இல்லை, எங்க இருக்குன்னு தெரியல, யார் படிச்சாங்கன்னு தெரியல, யார்கிட்ட அந்த ஓலைச்சுவடிகள்லாம் இருக்குன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த மதுரை 4ஆம் தமிழ் சங்கம் உருப்பெறுகிறது. அப்படி உருவாக்கப்பட்ட இந்த 4ஆம் தமிழ் சங்கத்தினுடைய அந்த வரலாற்று பின்புலம் நமக்கு தெரிஞ்சாதான் அதற்கு அப்புறம் தமிழ் ஆய்வு எந்த அளவிற்கு ஒரு வேகம் எடுத்து சென்றது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். 1900 வரைக்கும், அதாவது 1850 1900 வரைக்கும் தமிழ் இலக்கியத்துல எந்த விதமான ஆதாரபூர்வமான வரலாற்று ஆய்வுகள் இல்லை, இலக்கிய வரலாறுகள் இல்லை, புலவர்கள் பற்றிய வரலாறுகள் இல்லை, இலக்கியத்தை பற்றிய விமர்சனங்கள் இல்லை. என்னென்ன நூல்கள் எழுதப்பட்டன, நம் கையில் என்னென்ன நூல்கள் இருக்கின்றன என்ற குறிப்புகள் இல்லை. ஆனால் 1900 பிறகு, குறிப்பாக இந்த தமிழ் சங்கம் உருவாக்கப்பட்டதற்கு பிறகுதான் தமிழ் இலக்கிய உலகம் மிகப்பெரிய ஆய்வை முன்னெடுத்தது. நம்ம எல்லாருமே நிறைய சொல்றது ஊவேசாவை பற்றியும் சீவை தாமோதரம் பிள்ளையை பற்றியும் நிறைய பேசிக்கிட்டே இருப்போம், நிறைய சொல்லுவோம். அந்த ஊவேசாவிற்கும் சரி, ஊவேசாவோடு இணைந்து பல்வேறு தமிழ் இலக்கிய இலக்கண நூல்களை பதிப்பித்தவர்களுக்கும் சரி, ஒரு புகலிடமாக திகழ்ந்தது எது அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த 4ஆம் தமிழ் சங்கம் தான். போக நான் இன்னும் நிறைய விஷயங்களை நான் உங்க கூட பகிர்ந்துக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல நான் சோமலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக
செந்தமிழ் அப்படின்னு பயன்படுத்துறார் அப்படின்னு சொல்றாரு. அதாவது தமிழ் புலமை பெற்ற ஆசிரியர்களின் ஆராய்ச்சி நிரம்பிய கட்டுரைகளை கொண்ட இலக்கிய பெட்டகம் இது என கருதப்படும் திங்கள் இதழ் செந்தமிழ் அப்படின்னு செந்தமிழ் இதழ தமிழ் இதழ்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல அவர் வந்து இந்த கொட்டேஷன் வந்து அவர் கொடுக்குறாரு. எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா 1901 தொடங்கப்பட்ட இந்த 4ஆம் தமிழ் சங்கத்துல தமிழ் சங்கம் தொடங்கும் போதேவும் செந்தமிழ் பத்திரிகை வெளிவரல. நிறைய பேருக்கு அதில் இன்னும் குழப்பம் இருக்கு. ஏன்னா நிறைய ஆய்வு இதழ்கள்லையும் சரி ஆய்வு நூல்கள்லையும் சரி செந்தமிழ் இதழ் தோன்றிய ஆண்டு 1901 அப்படின்னு தான் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய தவறு. செந்தமிழ் இதழ் 1902ஆம் ஆண்டுக்கு அப்புறம் தான் வெளிவருது. என்ன காரணம் அப்படின்னா இந்த தமிழ்ச்சங்கம் உருவாக்குகின்ற போது அதற்கான என்னென்ன பணிகள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுக்குறாங்க. அந்த பட்டியல்ல முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு 2 தமிழ்ச்சங்கம் உருவாக்குறது, அப்புறம் கலாசாலை உருவாக்குறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு 3ஆவதா ஒரு விஷயம் சொல்றாங்க. மொத்தம் 9 10 பாயிண்ட், அதுல 10 குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அதுல 3ஆவதா சொல்றாங்க வெளிவராத அரிய நூல்களை ஆராய்ந்து அச்சிட்டு பரப்புதல், வடமொழி ஆங்கிலம் முதலிய மொழிகளில் உள்ள அரிய நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தல், தமிழ் கல்வி பற்றிய இதழ் வெளியிடுதல் அப்படிங்கிற இந்த 3 கொள்கைகளை அல்லது இந்த 3 பணிகளை அடிப்படையாக வைத்துதான் இந்த செந்தமிழ் இதழ் உருவாக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா முதல்ல நூல் ஆராய்ச்சி சாலை உருவாக்குனாங்க, அப்புறம் அச்சகம் உருவாக்குனாங்க. நூல் ஆராய்ச்சி சாலையும் அச்சகமும் உருவாக்கியதற்கு பின்பு 1902 தான் செந்தமிழ் இதழை முதல்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா வெளியிடுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த காலகட்டத்தில் 1901 அது வரைக்கும் தமிழில் வெளிவந்த எந்த இதழும் தூய தமிழில் பெயரை வைத்திருக்கவில்லை. எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா விவேகபானம் அப்படின்னு ஒரு இதழ் உள்ளது. 1901 ஆரம்பிச்ச இதழ், அது தொடர்ந்து 1909 வரைக்கும் வந்தது. 1901 ஆரம்பிச்ச விவேகபானம் அப்படிங்கிற இதழ் வடமொழி சொற்களால் உருவாக்கப்பட்ட இதழ். இது மாதிரி எல்லா இதழ்களுமே வடமொழி சொல்லோடு தான் உருவாக்கப்பட்டது. தமிழில் முதலில் செந்தமிழ் பெயரோடு செந்தமிழ் என்ற பெயரில் உருவான முதல் இதழ் செந்தமிழ் இதழ் தான். அதுக்கு முன்னாடி எந்த இதழும் தமிழில் வெளிவரவில்லை, அதாவது தமிழ் பெயரில் வெளிவரல. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு தமிழ் அறிஞர் இன்றைக்கு நம்மோடு இருக்கக்கூடிய பாராசு என்று சொல்லக்கூடிய பாரா சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் ஒரு இடத்துல சொல்றாங்க, செந்தமிழ் ஒரு வகையில் பின்னர் தோன்றிய இலக்கிய இதழ்களுக்கு ஒரு வகை மாதிரியாகவும் திகழ்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதாவது செந்தமிழ் இதழ் வருவதற்கு முன்னால் தமிழ் இதழ்கள் இருந்தது, தமிழ் இலக்கிய இதழ்கள் இருந்தது. ஆனால் அந்த இதழ்களுக்கெல்லாம் முன்னோடியாக அல்லது ஒரு உதாரணமாக வெளிவந்த இதழ் தான் இந்த செந்தமிழ் இதழ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். முதல் இதழிலேயும் இந்த செந்தமிழ் இதழ் என்ன வேலை செய்ய போகுது அப்படிங்கிறத சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா அச்சிடாத பழைய நூல்களுள் அகநானூறு மாறன் அலங்காரம் அச்சிட்டு யாப்பருங்கலக்காரிகையும் தண்டி அலங்காரமும் உரையுடன் இச்சங்கத்தில் நின்று இப்போது அச்சிட்டு வெளியிடுவதற்குரிய நூல்களாக தெரிவு செய்யப்பட்டு பரிசோதிக்கப்படுகின்றன அப்படின்னு முதல் இதெல்லாம் குறிப்பு வருது. அப்படின்னா என்ன அப்படின்னா இதழ் வெளிவரதுக்கு முன்னாடியேவும் இதழுக்கான வேலையை பார்த்து இந்த இதழில் என்னென்ன இலக்கியங்களை நாம் பதிப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இதழ் வருவதற்கு முன்பே அந்த ஆய்வு பணியை இந்த தமிழ் சங்கம் தொடங்கி ஆராய்ச்சி பண்ணி அதை தொடங்கி நடத்திட்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த செந்தமிழ் இதழினுடைய முதல் நோக்கம் என்ன அப்படின்னா தமிழின் செம்மையினாலே உலகிற்கு நன்கு அறிவுறுத்துவதாலும் செந்தமிழ் வளர்ச்சியை செய்வதாலும் செவ்விதாய தமிழானே நடத்தலாலும் செந்தமிழ் நாட்டு தலைநகர்கண்ணே தோற்றமுடைத்தலாலும் செந்தமிழ் என பெயர் பெற்று விளங்கியது அப்படின்னு பெயருக்கான விளக்கத்தை சொல்லிட்டு இதுகாரும் அச்சிடப்படாத தமிழ் நூல்களும் தமிழ்நாட்டு புராதான சரித்திரங்களும் சாசனங்களும் வடமொழியிலும் ஆங்கிலத்திலும் தமிழுக்கு வேண்டுவனவாக கருதப்படும்
தமிழ் ஆராய்ச்சியை பற்றியனும் தமிழ் வளர்ச்சிக்கு வேண்டுவன பிறவும் இதன் வாயிலாக வெளிவரும் அப்படின்னு இந்த செந்தமிழ் இதழ் தோன்றியதற்கான நோக்கத்தை தெளிவா சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு தான் செந்தமிழ் இதழ் தொடங்கப்படுகிறது. இந்த செந்தமிழ் இதழில் வந்திருக்கக்கூடிய கட்டுரைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கட்டுரையும், ஒவ்வொரு ஆய்வு கட்டுரையும் ஒரு 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 முனைவர் பட்ட ஆய்வுக்கு சமமாக சொல்லக்கூடிய அளவிற்கு நிகழ்த்தப்பட்ட ஆய்வு கட்டுரைகள். இன்னைக்காவது நமக்கு வந்து எந்த ஆய்வு எடுத்தாலும் நமக்கு ஆய்வு முன்னோடிகள் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அல்லது ஆய்வுக்கு சான்றாதாரங்கள் இதெல்லாம் நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்னு எடுக்கலாம். ஆனா தமிழ் இதழ், செந்தமிழ் இதழ் தொடங்கிய போது அதில் ஆய்வு கட்டுரை எழுதியவர்களும் சரி, அதில் வெளிவந்த ஆய்வுகளும் சரி, அதற்கு முன்னால் தமிழில் வெளிவராத செய்திகளாகத்தான் இருந்தது. அந்த அளவிற்கு மிகச்சிறப்பான ஆய்வுகளை முன்னெடுத்து சென்றது இந்த செந்தமிழ் இதழ். இந்த செந்தமிழ் இதழில் வரக்கூடிய கட்டுரைகளை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஒரு 6 வகையா பிரிக்கலாம். பண்டைய இலக்கியம் சார்ந்த கட்டுரைகள், சங்க இலக்கியம், புறநானூறு, சங்க இலக்கியம், 14 கீழ்கணக்கு நூல்கள், பழைய இலக்கண நூல்கள், இப்படி இருக்கக்கூடிய கட்டுரைகளாக பண்டைய இலக்கியம் சார்ந்த கட்டுரைகளாக பிரிக்கலாம். வரலாற்று கட்டுரைகள் அப்படின்னு பிரிக்கலாம். அப்புறம் இலக்கிய கட்டுரைகள், இலக்கண கட்டுரைகள் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். அப்புறம் அறிவியல் கட்டுரைகள் அப்படின்னு பிரிக்கலாம். நாடகம் முதலான நவீன இலக்கியங்கள் அப்படின்னு பிரிக்கலாம். ஓலைச்சுவடி பதிப்பித்தல் அப்படிங்கிறத பிரிக்கலாம். இப்படி ஒரு 6 வகையா நம்மளால என்ன செய்ய முடியும்னா இந்த செந்தமிழ் இதழில் வந்திருக்கக்கூடிய கட்டுரைகளை நம்மளால பிரிக்க முடியும். அதை பிரிச்சு அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு பகுதியிலையும் நம்ம வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 100 PhD பண்ணலாம். அந்த அளவிற்கு அந்த ஆய்வு கட்டுரைகள் தரமான ஆய்வு கட்டுரைகளாக இருக்கின்றன. இது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழ் சங்கத்தில் நடந்தது. ஆரம்ப காலகட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு விழா நிகழும். ஒவ்வொரு ஆண்டு விழாவிலையும் தமிழறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து தாங்கள் இயற்றிய நூல்களை அரங்கேற்றம் செய்வாங்க. அதுல கேள்வி கேட்பாங்க, அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. எப்படி நாம் பழைய முறையில் அரங்கேற்றம் நிகழும் போது கேள்வி பதில் வருமோ அதே மாதிரியான நிகழ்வுகள் 4ஆம் தமிழ் சங்கத்தில் நிகழ்ந்து இருக்கிறது. அப்படி இந்த தமிழ் சங்கத்தில் அரங்கேற்றப்பட்ட நூல்கள் ஆய்வு நூல்களாக வெளிவந்திருக்கின்றன. அந்த நூல்கள் தான் இன்னைக்கு நமக்கு வந்து மிகப்பெரிய ஆய்வு பொக்கிஷங்களாக இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக ஒரு சில நூலை மட்டும் சொல்றேன். மறைமலையடிகளினுடைய பட்டினப்பாலை ஆராய்ச்சி. இந்த பட்டினப்பாலை ஆராய்ச்சி உரை செந்தமிழ் 4ஆம் தமிழ் சங்கத்தில் தான் முதல்ல அரங்கேற்றம் செய்கிறார். கிருஷ்ணசாமி ஐயங்காரினுடைய கடையேழு வள்ளல்களினுடைய காலம். முக்கியமா கால ஆராய்ச்சியை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நான் பின்னாடி டீட்டெயிலா சொல்லுவேன், பின்னாடி விரிவா நான் சொல்றேன். இந்த கடை வள்ளல்களினுடைய காலம், அப்புறம் ராகவேந்தரினுடைய வேலூர் வரலாறு, அப்புறம் சாசன தமிழ் கவி சரிதம் அப்படிங்கிற ஒரு நூல், அப்புறம் ராகவேந்தரினுடைய சேது நாடும் செந்தமிழும், அப்புறம் நாவலர் சோமசுந்தர பாரதியாரினுடைய திருவள்ளுவர் வரலாறு, சேரர் பேரூர், இப்படி ஒரு நீண்ட நெடிய ஒரு பட்டியலை நம்மளால கொடுக்க முடியும். இது நம்ம தமிழ் சங்கத்தினுடைய வெளியீடாக வெளிவந்தது. அதே சமயத்தில் தமிழ் சங்கத்தில் அரங்கேற்றப்பட்ட நூல்களாக நம்ம வந்து பார்க்கிறோம். இது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து நம்ம தமிழ் ஆய்வுலகில் அல்லது பதிப்புலகில் ஊவேசாவுக்கு நிகராக சொல்லக்கூடிய இன்னொரு ஆளுமை எஸ் வையாபுரி பிள்ளை அவர்கள். அவருடைய முதல் ஆய்வு கட்டுரை செந்தமிழ் இதழில் தான் வந்திருக்கு. அதுவும் எப்படி வந்தது அப்படின்னா வேற ஒருத்தர் புறநானூறு சம்பந்தமா எழுதிய ஆய்வு கட்டுரைக்கு மறுப்பாக எழுதப்பட்ட ஒரு கட்டுரை தான் வையாபுரி பிள்ளையினுடைய முதல் ஆய்வு கட்டுரை. அந்த முதல் ஆய்வு கட்டுரை நம்முடைய செந்தமிழ் இதழில் தான் வந்தது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவர் 1938 வெளிவந்தது. அதே மாதிரி 20ஆம் நூற்றாண்டில் முதல் 50 வருஷம், 20ஆம் நூற்றாண்டில் முதல் 50 வருஷம் சிறந்த தமிழ் ஆராய்ச்சி ஆர்வலர்கள் அனைவரும் ஒரு லிஸ்ட் போட்டோம்னா எல்லாருமே ஏதாவது ஒரு கட்டுரை செந்தமிழ் இதழில் எழுதியிருப்பாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு பட்டியல் வச்சிருக்கிறேன். அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய தமிழறிஞர்கள் இந்த செந்தமிழ் இதழுக்காக கட்டுரை எழுதியவர்கள். அந்த பட்டியலில் பார்த்தீங்க அப்படின்னா சோழவந்தான் அரசன் சண்முகனார், சேரா அருணாச்சல கவிராயர், நாவலர் சோமசுந்தர பாரதியார், நாமு வேங்கடசாமி நாட்டார், கோபிநாத ராவ், முக்கியமான ஒரு ஆளுமை கோபிநாத ராவ், சேரா சுப்பிரமணிய கவிராயர், ராமானுஜ ஐயங்கார், நல்லசாமி பிள்ளை, போனா அப்புசாமி, கோபாலையர், அப்துல் காதர் ராவுத்தர்,
ஆபிரகாம் பண்டிதர், யாழ்ப்பாணம் சி கணேசையர். யாழ்ப்பாணம் சி கணேசையர் தெரியும், தொல்காப்பியத்துக்கு மிகச்சிறந்த ஒரு பதிப்பை கொண்டு வந்தவர் யாழ்ப்பாணம் சி கணேசையர். எம்.எஸ். பூர்ணலிங்கம் பிள்ளை, சக்கரை ராமசாமி புலவர், குமாரசாமி புலவர், நாராயணசாமி ஐயங்கார், மூராமையங்கார், ராமையங்கார். நீங்க 1900 இருந்து 1950 வரைக்கும் எந்த தமிழறிஞர்களை எடுத்தாலும் அவங்களுடைய ஆய்வு கட்டுரை இல்லாமல் செந்தமிழ் இதழ் வெளிவரவில்லை. அல்லது ஒருத்தரை தமிழறிஞர்னு ஏற்றுக்கணும்னா அவங்க செந்தமிழ் இதழ்ல ஆய்வு கட்டுரை வரணும், வந்தாதான் அவங்கள செந்தமிழ்ல அவங்கள வந்து தமிழறிஞர்களாக ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு காலம் தமிழ்நாட்டில் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆய்வை நமக்கு தமிழ் உலகத்திற்கு வழங்கியது இந்த செந்தமிழ் இதழ். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உ.வே. சாமிநாத ஐயர், பரதிமார் கலைஞர், இவங்களையும் இந்த பட்டியலில் சேர்த்துக்கலாம். கதிரவேல் பிள்ளை, மூரா கந்தசாமி கவிராயர், குலாம் காதிர் நாவலர், இப்படி பட்டியல் போட்டோம்னு வைங்க நீண்டுகிட்டே போகும். அவ்வளவு வரும் இந்த தமிழ் சங்கத்தில் செந்தமிழ் இதழில் கட்டுரை எழுதியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, செந்தமிழ் இதழின் வழியாக செந்தமிழ் பிரசுரம் என்று தனித்தனியாக தொகுதி, அதாவது புத்தகங்களை வந்து தனியாக வந்து பதிப்பிச்சாங்க. அது வந்து ஒரு பெரிய பணி. கிட்டத்தட்ட ஒரு 100 புத்தகங்களுக்கு மேல பதிப்பு வெளிவந்தது. அதாவது ஓலைச்சுவடியில் இருந்ததை பதிப்பாக வெளிவந்தாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது தனிப்பாசுர தொகை. அதாவது இன்னைக்கு நம்ம தனிப்பாடல் திரட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, இந்த தனிப்பாடல் திரட்டுக்கு முன்னாடியவும் முதல்ல தனிப்பாசுர தொகை அப்படிங்கிற பேர்ல தனிப்பாடல் திரட்டு நம்மளுடைய தமிழ் சங்கத்தினுடைய வெளியீடாகத்தான் வெளிவந்தது. அதுவும் செந்தமிழ் பிரசுரம் அப்படின்னு போட்டுதான் வெளிவந்தது. அதுக்கப்புறம் தான் 1908 மூரா கந்தசாமி கவிராயர் தனிச்செய்யும் சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு நூலை வெளியிட்டார். அந்த நூலுக்கு தேவையான தனிப்பாடல்களை கொடுத்தது யார் அப்படின்னா பாண்டித்துரை தேவர்களுடைய தகப்பனார் தான் வந்து அதற்கு தேவையான நூல்களை கொடுத்தார். அப்புறம் இந்த தமிழ் சங்கத்தில் ஒரு 3 வேலை முக்கியமான வேலை பார்த்தாங்க. ஒன்று ஏடு தேடுறது, தேடுன ஏடை பரிசோதிக்கிறது, பரிசோதிச்ச ஏடை பதிப்பிக்கிறது. இந்த 3 வேலை முக்கியமான வேலை பார்த்தாங்க. இந்த 3 வேலைகளுக்கும் எங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. எனக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, இந்த 3 வேலையை பார்த்தது முக்கியமா ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க 3 பேரும் எங்க ராஜபாளையத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முகமுறை சார்ந்தவங்க. அதுல முதல்ல மூரா கந்தசாமி கவிராயர், அவர் தான் வந்து பாண்டித்துரை தேவலார் ஏடு தேடுவதற்காக தமிழ்நாடு முழுக்க போய் ஏடு தேடி கொண்டுட்டு வந்து சேர்க்கிறதுக்காக கந்தசாமி கவிராயருடைய தலைமையில் ஒரு குழு வச்சு அவர் தான் வந்து ஏடு தேடி கொண்டுட்டு வர்றாரு. கொண்டுட்டு வந்த ஏடை பரிசோதிச்சு அதுக்கு முறை எழுதுறதுக்கு அவருடைய அண்ணன் மூரா அருணாச்சல கவிராயரை நியமிக்கிறாங்க. அவர் தான் வந்து நம்ம செந்தமிழ் இதழினுடைய அல்லது செந்தமிழ் நம்ம கல்லூரியினுடைய முதல் நூல் பரிசோதகர். அவர் தான் பரிசோதிச்சு நூல் உரை எழுதுவதற்கு அவர் தான் பரிசோதிக்கிறார். அவருடைய இன்னொரு சகோதரர் சேரா சுப்பிரமணிய கவிராயர், அவர் சைவ நூல் பரிசோதகர். ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த நூலை பரிசோதிச்சு அதுக்கு முறை எழுதி அதை பதிப்பிக்கக்கூடிய பணியை மிகச்சிறப்பாக செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்படி பதிப்பு, அதாவது ஏடு சேகரித்து அதை ஆய்வு பண்ணி உரை எழுதி பதிப்பிச்சு வெளியிட்டதுல முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய நூல்கள் வந்தது. அந்த நூல்கள் பட்டியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய இருக்கு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு வேலை வந்து நம்ம செந்தமிழ் இதழில் தொடங்கினாங்க. இன்னைக்கு வந்து நம்ம வந்து பாடபேதம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சங்க இலக்கியத்திலையும் சரி, தொல்காப்பியத்திலையும் சரி, எல்லா பழந்தமிழ் நூல்களையும் பாடபேதம் அப்படிங்கிறது நிறைய இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இந்த பாடபேத ஆராய்ச்சியை தமிழ் இலக்கிய உலகத்துக்கு முதல்ல அறிமுகப்படுத்தியது செந்தமிழ் இதழ் தான். முதல்ல பாடபேத ஆராய்ச்சியை அறிமுகப்படுத்தினது செந்தமிழ் இதழ் தான். அது எப்படி அப்படின்னா, செந்தமிழ் இதழ்ல நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த சி கணேசையர் அப்படின்னு சொன்னேன்ல, இலங்கையை சார்ந்த மிகச்சிறந்த ஒரு தமிழறிஞர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ராமாவதார பாடாந்தரம் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதினார். கொடரா எழுதினார். கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 தொகுதிகளில் வெளிவந்தது. ராமாவதார பாடாந்தரம் அப்படிங்கிற பேர்ல கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய பாடபேதங்களை சுற்றி ஒரு மிகப்பெரிய நீண்ட ஆய்வு கட்டுரை வந்து எழுதினார். அதுதான் தமிழில் வெளிவந்த முதல் பாடபேத ஆய்வுக்கான அடித்தளம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கந்தசாமியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் குறுந்தொகை உரை ஆராய்ச்சியும்
முதல் இதழிலேயும் செந்தமிழ் பத்திரிகையினுடைய முதல் இதழிலேயும் வன்னிவேட்டு கல்வெட்டை அச்சாக்கி செந்தமிழ் இதழ் வெளியிட்டது. தமிழ் இலக்கிய உலகத்துல முதல்ல கல்வெட்டை அச்சிட்டு வெளியிட்டது செந்தமிழ் இதழ் தான். அதுவும் முதல் இதழிலேயே அச்சிட்டது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா காலையில பேசும்போது ஐயா சொன்னாங்க தமிழ் பிராமி கல்வெட்டு அப்படின்னு சொன்னாங்க. தமிழ் பிராமி கல்வெட்டையும் முதல்ல அச்சிட்டது செந்தமிழ் இதழ் தான். இன்னைக்கு வந்து நம்ம கலப்பிரர்கள் காலம் இருண்ட காலம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த கலப்பிரர்கள் காலத்தை பத்தி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆதாரம் எதுன்னா வேள்விக்குடி செப்பேடு. அந்த வேள்விக்குடி செப்பேடு முதல்ல செந்தமிழ் பத்திரிகையெல்லாம் பதிப்பிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சதாசிவ பண்டாரனாரும் ராசமாணிக்கனாரும் சோழ சரித்திரம் எழுதினாங்க. அவங்க எழுதின சோழ சரித்திரத்துக்கு கிட்டத்தட்ட 60% மேல ஆய்வு கட்டுரைகள் செந்தமிழ் இதழில் இருந்து தான் அவங்க மேற்கோள் காட்டியிருக்காங்க. இந்த இதழில் இருக்கிறது தான் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி வையாபுரி பிள்ளை அவர்களுடைய ஆய்வுக்கும் இந்த செந்தமிழ் இதழ் தான் பயன்படுத்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி கோபிநாதராவ் அப்படின்னு சொன்னேன். தமிழ் வரலாற்று ஆராய்ச்சி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அல்லது கால ஆராய்ச்சி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது முக்கியமான கோபிநாதராவ். அவர் தான் வந்து கால ஆராய்ச்சியை பற்றி முதல்ல தமிழ் எழுதுறார், தொடர்ந்து எழுதிட்டே வந்தார். அப்படிப்பட்ட அவர் தான் வேள்விக்குடி செப்பேடையும் பள்ளியாள சாலை முதுகுடி பெருவெழுதியும் புறநானூரையும் 3 பேரையும் ஒப்பிட்டு ஒரு கட்டுரை எழுதுறார். இப்படி கல்வெட்டு ஆராய்ச்சிக்கும் செப்பேடு ஆராய்ச்சிக்கும் அடித்தளம் அமைத்து கொடுத்தது நம்முடைய செந்தமிழ் இதழ் தான். அதே மாதிரி முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சீவை தாமோதரம் பிள்ளை பதிப்பித்த தொல்காப்பிய முறையில தவறு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு தொல்காப்பிய முறையில கடைசியாக இருக்கக்கூடிய பொருளதிகாரத்துல 4 இதழும் நச்சினார்க்கினியர் எழுதுனது அப்படின்னு சீவை தாமோதரம் பிள்ளை சொல்லிட்டு போயிருவாரு. அது 4 இதழ் 4 கடைசியாக இருந்த 4 இதழும் நச்சினார்க்கினியருடைய உரை இல்ல, பேராசிரியருடைய உரை தான் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அதை எழுதுனது ராகவையங்கார், அது வெளிவந்த இதழ் செந்தமிழ் இதழ். இப்படி தமிழ் ஆய்வுலகத்தையும் தமிழ் இலக்கிய வரலாற்றையும் மாற்றி போட்ட அல்லது வரலாற்றை மாற்றி அமைச்சது எது அப்படின்னா அது செந்தமிழ் இதழ் தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர் பாட்டியல், சிதம்பர பாட்டியல், நவநீத பாட்டியல், அகப்பொருள் விளக்கம், யாப்பரங்கலம், அகராதி நிகண்டு இப்படி தொடர்ந்து எல்லா நூல்களையும் பதிப்பிச்சாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா யாப்பரங்கலம் நூலை இன்னைக்கு வரைக்கும் செந்தமிழ் இதழ் மட்டும்தான் பதிப்பிச்சிருக்கு, வேற யாருமே பதிப்பிக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது பதிவே கிடைக்கல. இந்த சாவேஸ்வர் ஐயா அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்போது பதிவு பண்ணியிருக்கிறார். சாவேஸ்வர் ஐயா வந்து இலக்கண நூல்களை தொகுத்து ஒரு தொகுதியாக போட்டாங்க மணிவாசகர் பதிப்பகத்துல. அதனுடைய முன்னுரையில சொல்லியிருக்கிறார், நான் யாப்பரங்கலத்தை நிறைய இடத்துல தேடி பார்த்தேன், எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. எங்க கிடைச்சதுன்னா செந்தமிழ் பத்திரிகை வெளியீடாக வந்த யாப்பரங்கலம் தான் எனக்கு கிடைச்சது, வேற பதிப்பே கிடைக்கல அப்படின்னு அவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறார். இப்படி ஏறத்தாழ ஒரு 109 நூல்கள், எனக்கு தெரிஞ்சு 109 நூல்களை செந்தமிழ் இதழ் பத்திரிகை வழியாக வெளியிட்டிருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அரசன் ஜென்முகனார் வந்து நுண்பொருட்கோவை அப்படிங்கிற தலைப்புல முதல் இதழ்ல இருந்து தொடர்ந்து கட்டுரை எழுதினார். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கம்பராமாயணத்திற்கு கம்பர் வைத்த பெயர் ராமாவதாரம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். கம்பராமாயணத்திற்கு கம்பர் வைத்த பெயர் ராமாவதாரம் அப்படிங்கிறத சொன்னதே யார் அப்படின்னா ராராகவே சொன்னாரு, செந்தமிழ் பத்திரிகை தான் சொன்னார். அதே மாதிரி சங்க இலக்கிய பெண்பால் புலவர்கள், சங்க இலக்கிய புலவர் வரலாறு, வேரின் வரலாறு, கம்பர் வரலாறு, திருவள்ளுவர் வரலாறு, இப்படி எந்த வரலாறு எடுத்தாலும் ஆழ்வார்களினுடைய காலநிலை, நீங்க எந்த வரலாறு எடுத்தாலும் வரலாற்று ஆராய்ச்சி அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா அது செந்தமிழ் இதழில் தான் கட்டுரைகள் வெளிவந்தன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செந்தமிழ் இதழ்ல மூராகவேங்கார் வீரத்தாய்மார்கள் ஒரு கட்டுரை எழுதினார். அந்த கட்டுரையை படிச்சுட்டு பாரதியாரு அவருடைய இந்தியா இதழில் ஒரு குறிப்பு எழுதினார். இந்த மாதிரி தொடர்ந்து கட்டுரைகள் வெளிவர வேண்டும் அப்படின்னு ஒரு குறிப்பு எழுதினார். அது பரவாயில்ல. அப்புறம் தமிழ் மக்களின் பழைய கைத்தொழில் வணிகம், தமிழ் மக்களின் பழைய கைத்தொழில் வணிகம் அப்படிங்கிற தலைப்புல இதே ராகவேந்தர் ஒரு கட்டுரை எழுதினார். அந்த கட்டுரையை படிச்சுட்டு வஉசி என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு செய்யுள் வடிவத்தில் ஒரு பாடல் எழுதி பாராட்டி ஒரு பாடல் எழுதி மூராகவேந்தர் அனுப்பிச்சு வச்சார். என்ன காரணம் அப்படின்னா அந்த காலகட்டத்தில், அதாவது 1906-7 காலகட்டத்தில் சுதேசி இயக்கம் வீறு கொண்டு இருந்த காலகட்டம்.
அப்படிங்கிற கட்டுரை வெளிவந்தது. அதை படிச்சுட்டு வாவுசி ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஒரு கவிதை நடையில ஒரு எழுதி அவர் கணிச்சு வச்சார் அப்படிங்கிறதே பார்க்கணும். அதே மாதிரி கலிங்கத்து பரணி ஆராய்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் நம்மளுடைய செந்தமிழ் பத்திரிகையில் வெளிவந்தது தான். ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு நம்ம தமிழ்ல செம்மொழி செம்மொழின்னு சொல்லிட்டு இருக்கோம். தமிழை முதலில் செம்மொழி அப்படிங்கிறத சொன்னது கலிங்குமார் கலைஞர். அதை கற்ற தமிழ் உயர்தனி செம்மொழி அப்படிங்கிற கற்ற அந்த கற்ற வெளிவந்தது செந்தமிழ் இதழ்ல தான். செந்தமிழ் இதழ் தான் முதல்ல தமிழை செம்மொழி அப்படிங்கிற கற்றையோடு வெளியிட்டது அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி விபுலானந்த அடிகள், யாழ் நூல் தந்த விபுலானந்த அடிகள் ரவீந்திரநாத் தாகூரினுடைய கவிதையை எடுத்து தமிழ்ல மொழிபெயர்த்து செந்தமிழ் இதழில் போட்டார். இது மாதிரி நிறைய மொழிபெயர்ப்புகள், நிறைய ஆய்வு கட்டுரைகள். அதான் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தமிழ் இலக்கிய வரலாற்றை எழுதணும்னா அது செந்தமிழ் பத்திரிகை இல்லாம சரியான வரலாறு நம்மளால எழுத முடியாது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு பதிப்பு பத்தி நான் சொல்லணும். கணா நூல் அப்படிங்கிற ஒரு நூலை 1920 ராராகவே பதிப்பிச்சார். அந்த நூல்ல வெறுமனே 30 பாட்டு தான். இதுல பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த நூலினுடைய காலம் கிபி 10ஆம் நூற்றாண்டு. 10ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட அந்த கணா நூலை 1920 கிட்டத்தட்ட 90 வருஷம் கழிச்சு ராகவையங்கார் பதிப்பிக்கிறார். ஆனா 19ஆம் நூற்றாண்டுல தான் இன்னைக்கு நம்ம வந்து உளவியலினுடைய தந்தை அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து 19ஆம் நூற்றாண்டுல தான் இன்டர்பிரடக்ஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படிங்கிற கனவுகளின் விளக்கம் அப்படிங்கிற நூல் தான் மிகச்சிறந்த கனவுக்கான விளக்கம் சொல்லக்கூடிய நூல் அப்படின்னு இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா 10ஆம் நூற்றாண்டிலேயே கணா நூல் இருந்திருக்கு. அந்த கணா நூலை செந்தமிழ் பிரசுரம் வழியாகத்தான் ராகவையங்கார் பதிப்பிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வெறுமனே வரலாற்று ஆராய்ச்சி கல்வெட்டு மட்டுமல்ல, இலக்கணம் மொழியியல் சார்ந்த ஆய்வுகளுக்கும் இங்க நிறைய கட்டுரைகள் வெளிவந்திருக்கின்றன. வையாபுரி பிள்ளை, அப்புறம் வந்து பொற்போ, அரங்கனையா, சுயம்பு, நா பாலுசாமி, இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கண பட்டாளமே வந்து இந்த நம்ம செந்தமிழ் இதழில் தொடர்ந்து கட்டுரை எழுதிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னா அரிஸ்டாட்டிலினுடைய புத்தகத்தை யவன மஞ்சரி அப்படிங்கிற பேர்ல மொழியாக்கம் செய்து செந்தமிழ் இதழ் வெளியிட்டது. யவன மஞ்சரிங்கிற பேர்ல அரிஸ்டாட்டிலுடைய புத்தகத்தை இப்ப 1920 வாக்குல. இப்படி தமிழ் இலக்கிய உலகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு எழுச்சியை கொண்டு வந்தது இந்த செந்தமிழ் இதழ் தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா செந்தமிழ் இதழ்ல நேர்த்தியா வடிவமைச்சிருந்தாங்க. எப்படி அப்படின்னா ஒரு இதழ் வெளிவருதுன்னா அந்த இதழ்ல நிச்சயமாக 1ஓ 2ஓ ஒரு இலக்கியத்தை பதிப்பிச்சிருப்பாங்க. அதுக்கு தனி பக்கம் போட்டிருப்பாங்க. நம்ம இதழ் வந்த உடனேவும் அந்த பகுதியை மட்டும் கிழிச்சு தனியா பயன் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா இதழுடைய பக்க நம்பர் இருக்கும், அந்த நூலினுடைய பக்க நம்பர் வேற வேற இருக்கும். தொடர்ந்து இதழ் வர வர நமக்கு தேவையான அந்த பதிப்பை மட்டும் கிழிச்சு தனியா வந்து பயன் பண்ணி தனி நூலாக வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட நேர்த்தியாகவும் செந்தமிழ் வெளிவந்தது. அது மட்டும் இல்ல, தனியாகவும் கிழிச்சு வச்சுக்கலாம், குறைந்த விலையிலேயும் பதிப்பு போட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பழைய நூல்கள் செந்தமிழ் பிரசுரம் வெளியீடாக தான் நமக்கு கிடைக்கி, செந்தமிழ் பிரசுரம் வழியாக தான் நமக்கு கிடைச்சிருக்கு, வேற நூலே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா தனியா வந்து இதழ்களை வந்து வெளியிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2 மேற்கோளோட நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 2 மேற்கோள் மட்டும் 2 மேற்கோளை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். ஒன்று வந்து வையாபுரி பிள்ளையினுடைய மேற்கோள், இன்னொன்று வந்து நம்ம தமிழ் சங்கத்தினுடைய ஆசிரியராக இருந்த இளங்குமரனாரினுடைய மேற்கோள். 2 மேற்கோளை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இதுல இளங்குமரனார் வையாபுரி பிள்ளை வந்து 1938 அவருடைய ஆய்வுகளை தொகுதியா போடுறாரு. அந்த தொகுதியில என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ் கல்வியிலும் தமிழ் ஆராய்ச்சியிலும் பேரார்வம் கொண்ட தமிழ் மக்களுக்கு உறுதுணையாய் நின்றது செந்தமிழ் பத்திரிகையாகும். இதுவரை வெளிவந்துள்ள 75 தொகுதிகளை முற்ற முடிய ஒருவர் கற்பாரெனின், இதுவரை வெளிவந்துள்ள 75 தொகுதிகளை, நான் சொல்றது 1938, இதுவரை வெளிவந்துள்ள 75 தொகுதிகளை முற்ற முடிய ஒருவர் கற்பாரெனின் புலத்துறையில் அவருக்கு
நீங்க செந்தமிழ் இதழை மட்டும் படிச்சாலேவும் தமிழ் இலக்கிய உலகத்துல மிகப்பெரிய ஆளுமையாக வர முடியும் அப்படிங்கிறத ஐயாவுடைய பிள்ளை பதிவு பண்ணியிருக்கிறார். அதே மாதிரி இளங்குமரனார் என்ன சொல்றார் அப்படின்னா, செந்தமிழ் தொகுதி வாரியாகவும் பொருள் வாரியாகவும் துறை வாரியாகவும் பிரித்து தனி ஒரு தொகுதியாக வெளிப்படுமாயின் அத்தொகுதியை மூலப்பொருள் திறவுகோலாய் கொண்டு எத்தனையோ முனைவர்கள் தம் ஆய்வுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாரு. எப்படி அப்படின்னா, செந்தமிழ் தொகுதியை தொகுதி வாரியாகவும் பொருள் வாரியாகவும் துறை வாரியாகவும் பிரித்து தனி ஒரு தொகுதியாக வெளிப்படுத்தினால் அந்த தொகுதியை எத்தனையோ முனைவர்கள் தங்களுடைய ஆய்வுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒட்டு மொத்தத்தில் நம்ம பார்த்தோம்னா செந்தமிழ் இதழ் அப்படிங்கிறது தமிழ் இலக்கிய ஆய்வு வரலாற்றின் தொடக்கம் மட்டுமல்ல, அதுதான் வளர்ச்சி, அதுதான் உச்சகட்டம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.